ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஊர் திண்டுக்கல் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மழை இப்போ தாங்க வந்து விட்டுச்சு. நானும் இப்போ தான் ஒர்க் போயிட்டு வந்தேன். இப்போ சூடாக காலிஃப்ளவரில் 65 செஞ்சு சாப்பிட்லாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் வீடியோ எடுக்கும்போது தாங்க இங்கே பாட்டு பாடும். கொஞ்ச நேரத்தில் இப்போ தான் காக்கா 2 கத்திட்டு போச்சு. இப்படியெல்லாம் நடக்கும். யார் யார் ஊரில் எங்கெங்கே மழை வந்துச்சுன்னு சொல்லுங்கள். காலிஃப்ளவர் நான் கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். சுடுதண்ணி வச்சுருக்கேன். காலிஃப்ளவரில் லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம். அதுக்கு சுடுதண்ணி. நான் மஞ்சத்தூள் போட்டு தான் கழுவுனேன், ஆனால் அது வந்து ஒட்டலை. நான் எப்பயுமே வேக வைக்கும்போது கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுக்குவேன். அது கூட கொஞ்சம் உப்பு, காய்க்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். காலிஃப்ளவர் சில்லிக்கு தேவையான மசால் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேங்க 4 ஸ்பூன். அப்புறம் வந்து காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாத்தூள் தாங்க எடுத்திருக்கேன் 1 ஸ்பூனு. அப்புறம் வந்து கரம் மசாலா கொஞ்சம், அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் அது 1 ஸ்பூனுங்க. உப்பு போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக லெமன் ஜூஸு. காலிஃப்ளவர் இப்போ நல்லா வெந்துக்கிட்டு இருக்குங்க. இது வந்து அரை வேக்காடு வெந்தால் போதும். இதை கொஞ்சம் கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். இந்த மாவு ரெடியாக ஆகிடுச்சுங்க. இப்போ இந்த காய் இதோட போட்டுக்கலாம். காய் இப்போ இந்த அளவுக்கு வெந்தது போதுங்க. நம்ம அதை மாற்றிக்கலாம். நான் கலந்துக்கிட்டு காட்டுறேங்க. இப்போ நான் உடனே போட போகிறேன். நம்ம காலிஃப்ளவர் பொரிக்கிறதுக்கு சட்டி அடுப்பில் வச்சாச்சு. இப்போ அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டாங்க. எண்ணெய் நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எண்ணெய் நல்லாவே சூடாயிடுச்சுங்க. எண்ணெய் சூடாயிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு இப்படியெல்லாம் யாருக்கு சொல்லுங்கள்.
ஆயிடுச்சு. எண்ணெயில் போட்டுட்டேங்க நான். நல்லா வேகட்டும். நான் இது என்னோடய ஸ்டைலில் செய்கிறேன். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. நான் என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணுறேன். அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. ஆனால் உள்ள கிச்சனுக்குள்ளேன்னு வந்துட்டா வேர்த்து விறுவிறுத்து போயிடுதுங்க. யாராருக்கு காலிஃப்ளவர் சில்லி பிடிக்குன்னு சொல்லுங்கள். ஒவ்வொரு என்னோடய ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்படி பண்ணுவேன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம். எனக்கு உண்மையாலுமே பார்க்கும் போதே டெம்ட் ஆகுது, சாப்பிட்றக்கு ஆசையாக இருக்குது. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம போட்ட சில்லி ரெடி ஆகிடுச்சு. வாங்க டேஸ்ட் பார்க்கலாம். சுடுது. நல்லா இருக்குங்க. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். யாருக்கு சாப்பிட்றதெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். சுடுது.